என்னடி ஒருத்தர் கூட காணும்? வருவாங்கடி. இது கரடி ஒருத்தர் வராரு. ராணுவர்களுக்கான நிதி சார் ஏதாவது போடுங்க சார். டிசம்பர் 7ஆம் தேதி கொடிநாள் சார். சார் உங்களால கொஞ்சம் உதவி சார். சார் 1, 2, 5, 10 நாட்டுக்கான தொண்டு சார். என்கிட்ட இருக்கிறதே ₹1 தான். இதை யார் உண்டியிலன்னு போடுறது? யார் உண்டியில போட்டாலும் தகராறு வரும். ஒண்ணு செய்யறேன், என் ஜேபிலேயே போட்டுக்கிறேன். என்னடி இது? ஆளுக்கா சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஆள் போற வந்ததே போற விடாம பண்ணிக்க போவடி. இப்படி வசூல் பண்ணா இந்த ஜென்மத்துல ₹1 கூட இந்த உண்டியில விழாது. இப்படி ஒரே இடத்துல கும்பல நின்னு வசூல் பண்ணா நமக்குள்ள சண்டை தான் வரும். ஆகினால நான் இங்க நின்னுக்கிறேன். நான் பாண்டி பஜார் பக்கம் போறேன். நானும் மாலாவும் சைனா பஜார் போறோம். நானும் ராதாவும் மோகன் போறோம். சீக்கிரம் போங்கடி. வரேன். வர 7ஆம் தேதி எல்லை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு நினைவு நாள். இன்னைக்கு நாம சுதந்திரமா பாதுகாப்பா சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கெல்லாம் அந்த வீரர்கள் தான் சார் காரணம். அப்பேற்பட்ட வீரர்களுக்கு நம்மாலான உதவி செய்வது நம்ம கடமை சார். பிளீஸ் போடுங்க சார், போடுங்க சார். மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்களுக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. என்னது அவசியம் இல்லையா? நீங்க எல்லாம் ஏன்டா இந்த பாரமண்டலம் வந்து பிறந்தீங்களோ எனக்கு புரியல. அட நாட்டு பற்றுதான் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாம போச்சு. மேடம், என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம மிஷின் கன் மாதிரி வெடிச்சா என்ன அர்த்தம்? அவசியம் இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க என்னதான் சொல்லுங்களே சார்? எப்படி சார் கேட்க முடியும்? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ராணுவ வீரர்களுக்கு உங்களால ஆன உதவி செய்ய சொல்றேன். அவ்வளவுதானே? அவ்வளவேதான். இந்தாங்க ₹100. ஆள விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நில்லுங்க நில்லுங்க. சார் 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 இது எப்படிங்க? என்னை வசூல் பண்ண அதுக்கு இல்ல சார், இந்த கொடியை குத்திட்டு போங்க. நாட்டுக்கு உதவி பண்ணிருக்கீங்கன்னு 4 பேருக்கு தெரியட்டும். என்னது கொடிய கோட்ல குத்துவீங்கன்னு பார்த்தா உடம்புல குத்துறீங்க. சாரி சார். கையில கொடுத்துருங்க. இப்ப 4 பேருக்கு தெரியுமா? தெரியும். வரேன். 5 10 போடுவார் நினைச்சேன். ₹100 போட்டாரு. சரியான ஆளு. நாட்டுக்காக நம்ம ராணுவ வீரர்கள் படுற கஷ்டத்தை பார்த்ததுமே நானும் தெரு தெருவா போய் சேர்க்கிறேன். ஒரு ஆள் வந்தாரு. ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா ஸ்ரீரங்கத்து உலக்க மாதிரி இருந்தாரு. சூட்டையும் கோட்டையும் பார்த்தப்ப வசதியுள்ள அப்பளுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி தான் தெரிஞ்சது. நிதி கேட்டப்ப அந்த மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா? ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எனக்கு கடமையும் இல்ல, அவசியம் இல்ல, கொப்பனை நிறைவேற்றினாரு. என்ன கேட்டா இந்த மாதிரி தாயாட்டு பத்தில தடிகளை எல்லாம் நடுத்தர நேற்று மிஷின் கண்ணா விட்டு தள்ள சார். நீ வர்ணிச்ச ஸ்ரீரங்கத்து வழக்க சீமாவட்டுக்குள்ள எல்லாம் நாம. நீங்க மிலிட்டரி ஆபீசரா? சாரி சார், உங்களை யாரும் நினைச்சு எனக்கு தப்பா பேசுறேன். ஆமா, நீங்க ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருந்தும் அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ₹100 உண்டியில போட்டு போனீங்களா? அது ஏன்? நீ சொல்ல விட்டா தானே. நீ வாட்டுக்கு தடதன்னு பேசிக்கிட்டே போனேன். கூட்டம் கூட்டம் அவமானமா போயிடுவேன். ₹100 போட்டு போயிட்டேன். அவன் பாயிட்டு ரொம்ப பிராங்கா பேசுறீங்க சார். பைதவே இந்தாங்க, நான் தெரிஞ்ச பணம் எடுத்துருங்க. ராணுவ வீரர்கள் சார்பில் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமா, இவ்வளவு உணர்ச்சியோட இந்த காரியத்துல ஈடுபட்டிருக்கே, என்ன காரணம்? எங்க அப்பா ஒரு ராணுவ வீரர், அதுதான் காரணம். உங்க அப்பா ஒரு ராணுவ வீரரா? ஆமா, எதிரி விமானங்களை சுட்டு தள்ளிட்டு விமான தளத்திலேயே விழுந்து உயிரை விட்டவர் எங்க அப்பா. ஒரு வீர தியாகியோட பெண்ணை சந்திச்சதுக்காக சந்தோஷப்படுறேன். உனக்கு உறவினர்கள் யாரும் கிடையாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு அனாதை. எங்க அப்பாவுடைய சேவையை கௌரவிக்கிற முறையில அரசாங்கமே இப்ப செலவு ஏற்றிட்டு இருக்கு. என் சொந்த செலவுக்கு டியூஷன் கற்றுக் கொடுக்குறேன். உன் கதை ரொம்ப உருக்கமா இருக்கு. உன்னோட எதிர்காலம் சிறப்பா அமைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்ன உதவி வேணாலும் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. நான் வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். ஓம் விக்னேஸ்வராயனம். அதெல்லாம் பலமா கணக்கு எழுதுவானே. மஞ்சள் ₹10, குங்குமம் ₹2, நவதானியம் புறாவுக்கு போட வாங்கியது ₹22 10 காசு. என்னங்க ஏன் இப்படி பதறீங்க?
என்ன பாப்பா என்னத்தன்னு சொல்றது? எனக்கு நேரா இந்த வீட்டுல எல்லாருமே சிரிச்சு பேசுறாங்க, பின்னால குழி விட்டுறாங்க. இந்த வீட்டுல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. கூப்பிட அந்த கணக்கனே. என்ன விஷயம்? இப்பவே உன் கணக்க தீத்துக்கா. இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நான் ஒரு தப்பும் பண்ணலையே. ஒரு தப்பும் பண்ணலையா? துரோகி, நன்றி கெட்டவனே. என் பரம்பரையே பூண்டத்து போனன்றதுக்காக பாம்பை வாங்கி விட்ட பாலகா. பாம்பை வாங்கி விட்டேனா? யாரோ பொய்யா தகவல் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. உன் கைப்படவே கணக்கு எழுதிருக்கிறியா? பாம்பை வாங்கி விட்ட வகையில் செலவு ரூபாய் 20,000. இவ்வளவு பாம்பை வாங்கி விட்டுருக்கானே, இதெல்லாம் நான் யாரை வச்சு பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறது? என்னையா திருப்பி வேண்டி கிடக்குது இப்போ? மன்னிச்சுக்கங்க, நம்ம நிலங்களுக்கு பம்பை வாங்கி போட்டதுக்கு பதிலா பாம்பு வாங்கி போட்டேன்னு எழுதி போட்டாங்க. வானாவுக்கு பக்கத்துல அனாவசியமா ஒரு காலை தூக்கி போட்டேன். அதான் நான் பண்ண தப்புங்க. நல்லா போட்டீங்க. கண்ட இடத்துல காலி போட்ட ஒரு நதி கலங்க வச்சுட்டீங்களே. இந்த ஒரு முறை அவரை மன்னிச்சிடுங்க. இனிமே ஜாகிரதையா எழுதுவார். எங்க எழுதுறாரு? எல்லா கணக்கையும் தப்பு தப்பா எழுதி தொலைச்சு என் பிராணனை வாங்குறான். அன்னைக்கு அப்படிதான் அறுவடை செலவு ரூபாய் 1000 எழுதுறதுக்கு 6 வடை செலவு ரூபாய் 1000 எழுதியிருந்த. ஆடிட்டர் பாத்தி என்ன கேட்டார் தெரியுமா? அது இன்னைய வடை, அப்படிப்பட்ட வடை, 1000 ரூபாய் வடை, தங்க வடையா வைர வடையான்னு கேட்டார். நீயே சொல்லு பாப்பா, எந்த வடைன்னு நான் சொல்லுவேன். என்னது பிரசாதம்? கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா, உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி பிரசாதம் எடுத்துக்கிட்டு உங்களதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். எனக்காக என்ன அர்ச்சனை? உங்களை மாதிரி தன்னலம் இல்லாம தாய்நாட்டுக்கு உழைக்கிறவங்க எல்லாம் எந்த குறையும் இல்லாம நீண்ட நாள் வாழணும். கீதா, என் மேல உனக்கு இருக்கிற அக்கறை பற்றதை பார்க்கும்போது உன்ன மாதிரி ஒருத்தி. என்ன மாதிரி ஒருத்தி? இந்த நாட்டுக்கு கிடைச்சதுக்காக பெருமைப்படுறேன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதானே? உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்களே. நீ என் வீட்டுக்கு கிடைச்சா நான் ஆனந்தப்படுவேன். நான் ஒரு அனாதை. உங்களுக்கு மனைவியா வரவும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரவும் எனக்கு தகுதி இல்லைங்க. நிச்சயமா தகுதி இருக்கு. அழகு, அடக்கம், படிப்பு, பண்பாடு இத்தனையும் நிறைஞ்ச நீதான் எனக்கு பொருத்தமானவளா இருக்க முடியும். என்னடி போயிட்டு வர? அது வந்து கொடிநாள் என்னடா சொல்லல ராணு. இதோ பாரு, நாம 2 பேரும் டீரஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கோம். நமக்குள்ள ஒளிவு மறைவுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா கொஞ்ச நாளா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. அது என்னன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட போறதில்ல. சொல்லு. அண்ணா, நான் வந்து முதல்ல என்ன மன்னிச்சிடுறி. நான் ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிப்பாவி, யாருடைய அது? அது வந்து மேஜர் அருண். நினைச்சேன் மூச்சுக்கு 300 தடவை நீ அருண் அருண் புலம்ப ஆரம்பிக்கும் போதே இப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டு வருவேன்னு எதிர்பார்த்தேன். நடந்துடுச்சு. ஏண்டி, நாமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோமே, மறந்துட்டியா? என்ன ஆகிட்டோம்? நாம 2 பேரும் இன்னைக்கு மாதிரியே கடைசி வரைக்கும் உயிர் தோழிகளா இருக்கணும்னா ஒருத்தரையே கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டுல ஒத்துமையா வாழணும்னு ஒப்பந்தம் பண்ணிட்டோமே. அத மீறி நீ மட்டும் காதலிக்க போனா என்ன அர்த்தம்? அது நாம மடத்தனமா பண்ணிக்கிட்ட ஒப்பந்தம்டி. சரியா வராதுடி. என்னடி சிறு, இது பைத்தியக்காரத்தனமான ஒப்பந்தம்னு நீ இப்பதானே நினைக்கிற? ஆமா, எனக்கு அப்படி நினைப்பு ஏற்பட்டு 1 வருஷமாச்சு. உனக்கேண்டி அப்படி ஒரு நினைப்பு வந்தது? நானும் நம்ம காலேஜ்ல படிக்கிற ராமுவை காதலிக்கிறேன். அப்படியா? அதற்கிட்டும் உங்கள் அவருடைய நடை, உடை, பாவனை எல்லாம் எப்படி? பயங்கர முரடு. ஒரு வார்த்தைக்கு ஒரு அடி, ஒரு சிரிப்புக்கு ஒரு குத்து. அப்பப்பா, உடம்பே காய்ச்சி போச்சு. ஆனா எனக்காக அவங்க அப்பா அம்மாவே எடுக்க தயாரா இருக்காரு. ரொம்ப தைரியசாலி. என் ஆள் அதுக்கு நேர் விரோதம். 1 வருஷமா பழகுறோம். என்ன தொட்டு பேசுறது கூட பயப்படுறாரு. அப்பா நான் சின்ன சொப்பனம். அவ்வளவு போல இதுவரைக்கும் கல்யாண விஷயமா எந்த முயற்சி பண்ணலையா? இல்லடி, பரீட்சை முடிஞ்சு லீவு வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட அடிக்கடி சந்திக்கிறது? அதுதாண்டி கவலையா இருக்கு. நான் ஒரு வயசு சொல்றேன் கேளு. இந்த லீவுல ஊருக்கு போகும்போது உன்னையும் அழைச்சிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்த சொல்லு. முடியாதுன்னா நீயே நேர்ல போய் அவங்க அப்பா சந்திக்கிறத மிரட்டு. வழிக்கு வந்துருவாரு. மிரட்டி பாக்குறேன். ஹலோ அண்ணம். என்ன அண்ணம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? 1 வருஷமா சந்திக்கிறோம், பேசுறோம், பிரிஞ்சிடுறோம். என்னைக்காவது நம்ம கல்யாணத்துக்கான முயற்சிகளை பண்ணோமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? காலேஜ் லீவ் விட போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்க சந்திக்கிறது, எப்படி பேசுறது? அதனால நீங்க ஊருக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போய் நான் தான் உங்க வருங்கால மனைவின்னு உங்க அப்பா கிட்ட அறிமுகப்படுத்துங்க. ஐயோ, எங்க அப்பா கிட்டயா? உங்க அப்பா கிட்டே தான். 1 வருஷம் பயந்து செத்துட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் தைரியமா இருங்களேன். அண்ணா,
அவர் நிமிந்து என்ன ஒரு பார்வை பார்த்தாருன்னா நான் எரிஞ்சு சாம்பலே ஆயிடுவேன். பரவாயில்ல, ஒரு கோழையா இருந்து செத்து செத்து பிழைக்கிறத விட ஒரு வீரனா நின்னு எரிஞ்சு சாம்பலானாலும் தப்பு இல்ல. துணைஞ்சு நீங்க இதை செய்றீங்களா இல்ல நானே செய்யட்டுமா? நீ எப்படி செய்வ? நேரா உங்க ஊருக்கு போய் உங்க அப்பா எதிரில நின்னு உங்க மகனால காதலிக்கப்பட்ட அந்த துர்பாக்கியசாலி நான் தான், என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க மாமான்னு அவர் காலையே விழுந்துடுவேன். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அவர் என்ன கொன்னே போட்டுடுவார். அப்ப நீங்களே கூட்டிட்டு போய் உங்க வாயில சொல்லிடுங்க. சரி அண்ணா, லீவு விட்டதும் நாம 2 பேரும் ஊருக்கு போய் அப்பாவை பார்க்கணும். தத்துவத்தில் என்றும் இல்லை வைக்கும், ஆனாலும் புதிதல்லவோ இது ஆரம்ப கதை அல்லவோ. கண்ணன் என்னை ரசிக்கும் ராதை நீ